அமெரிக்காக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற சீரீஸ்ல பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்களோட டெஸ்லா காருக்கு எகெயின்ஸ்டா அமெரிக்கா முழுவதுமே ப்ரொடெஸ்ட் பெருமளவுல வலுவடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் அமெரிக்காவோட முன்னாள் அரசு ஊழியர்கள் அப்படிங்களும் சொல்றாங்க. ஏன்னா இப்ப கூட செய்திகள் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30 டெட்லைனுங்க. இந்த யூஎஸ் எய்டுன்னு இருக்கு இல்லையா, அதுல வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா எம்ப்ளாயிஸும் வேலையை விட்டு போயிருங்க, அவ்வளவுதான், அதை க்ளோஸ் பண்ண போறோம், எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிறது போல எலான் மஸ்க் அவர்களாக இருக்கட்டும், ஆளுகின்ற ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கமாக இருக்கட்டும், இது போல முடிவுகள் எடுக்கிறாங்க. திடீர்னு அரசு ஊழியர்கள்லாம் வேலையை விட்டு போங்க அப்படிங்கிற சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக ரிபப்ளிகன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய நபர்களை கார்னர் பண்ணி தூக்கி அடிக்கிறாங்க அப்படிங்கிறதோட செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால பெருமளவில் ஃபண்டிங் பண்ணி இது போல டெஸ்லா கார்களுக்கு எகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இது போல கலவரக்காரர்களை தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற சில தரப்புலேருந்து கருத்துக்கள் இருக்கு. எதே எப்படியோ மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா டெஸ்லா காரை பிடிக்கல அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அதுக்கு எகெயின்ஸ்டா எரிக்கிறது, கொளுத்துறதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷோரூம் அடிச்சு உடைக்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜெர்மனியில கூட பார்த்தீங்கன்னா டெஸ்லா காருக்கு எகெயின்ஸ்டா பெருமளவில் போராட்டம் பண்றாங்க, எரிச்சலாம் விட்டுருந்தாங்க. இது போல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எலான் மஸ்க் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா மட்டும் இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கல. இப்போ டைரக்டா பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கம் ரிபப்ளிகன்ஸ் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அந்த பார்ட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸையே எரிச்சு விட்டாங்க. அதுவும் நியூ மெக்சிகோ பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எரிச்சு விட்டாங்க. தீயணைப்பு வீரர்கள் வந்திருக்காங்க, விஷயம் கேள்விப்பட்டு அதை அணைச்சிட்டாங்க, 5 நிமிஷத்துல அணைச்சிட்டாங்க. என்ன, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸோட என்ட்ரன்ஸ் வழி பாதை இருக்கும் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதனால யாருக்கு எந்த உயிர் சேதமோ காயமோ யாரும் அடையல. பட் ஆனால் இது போல சேதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆளுகின்ற அரசாங்கத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸே அடிக்கிற அளவுக்கு மக்கள் மனசுல வெறுப்புணர்வுகள் வந்துருச்சா? ஸோ இதுதான் சிவில் வாரோட தொடக்கமா? இது போல கிளர்ச்சியாளர்களுக்கு உதவி இந்த மெக்சிகோவோட கார்ட்டல்ஸ் வழியா வந்துருமா அப்படிங்கிறதுனால ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் ட்ரம்ப் அவர்கள் மெக்சிகோ பார்டர்ல அதிகமான இராணுவத்தை குமிச்சிருக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதே போலதான் பாத்தீங்கன்னா கனடால காலிஸ்தான் அமைப்பு, இது போல பல விஷயங்கள்லாம் இருக்கு. அவங்கள பயன்படுத்தி அமெரிக்காக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருமா? ஏன்னா ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். பாம்பு வளர்த்துனீங்கன்னா எதிரில் இருக்கிறவங்களை மட்டும் கொத்தான்னு நினைக்காதுங்க, உங்களையும் சேர்த்து கொத்திடும் அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதுபோல் அமெரிக்கா பாசமாக செல்ல குட்டிகளாக வளர்த்திட்டு இருக்கிறாங்க இந்த காலிஸ்தான்ஸ். ஸோ அவங்க இவங்களையே கடிச்சு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்களா, பார்டர் பகுதிகளில் அமெரிக்காவோட வடக்கு பகுதியை செக்யூர் பண்ணுன்றதுக்காக கனடாவே வளைச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிற முடிவுகள் இது போல எடுக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த அளவுக்கு ஏன் மக்கள் ட்ரம்ப் அவர்களை வெறுக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. இதுக்கான காரணம் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, ஏங்க தேர்டு டேர்ம் நீங்கள் நிற்பீங்களா அப்படிங்கிறது போல. ஏன்னா 2 டேர்ம் தான் ஒரு அதிபர்னால, ஒரு பர்சனால அதிபர் தேர்தலில் நிற்க முடியும், ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி. இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தேர்ட் டேர்முக்கு நான் நிற்பேன், அதெல்லாம் நான் ரூல் அவுட்டே பண்ணல அப்படிங்கிற அவர் தரப்புலேருந்து இருக்கிறதுனால ஒரு வேளை டிக்டேட்டர் ஆட்சி மலர்ந்துருமா அமெரிக்காவில், அப்புறம் எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் டிக்டேட்டர் தான் மலர வைக்கணும் அப்படிங்கிறது போல தூக்கிட்டு வந்துடுவாங்களா விஷயத்தை அப்படிங்கிற கேள்வியில வருது. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறனால மக்களுக்கு பிடிக்காம இது போல ரிபப்ளிகன்ஸுக்கு எகெயின்ஸ்டாவே திரும்புறாங்க அப்படிங்கிறவங்களையும் சிலர் தரப்புலேருந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ அமெரிக்காவுக்கு தனிப்பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது மட்டும் இதுலேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நேரம் சரியில்லை, கட்டம் சரியில்லைப்பா கட்டுத்துறைக்கு அப்படிங்கிறது போல இதுலேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, அப்படியே நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள வந்துடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில 2 சார்பா நம்மளால பார்க்க முடியுது. அதாவது அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கம் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சைக்காலஜிக்கலா ஒரு அழுத்தங்கள் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டெட்லைனை வச்சிருக்கேன், இந்த பிரச்சனையை முடிக்கணும், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது இந்த தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறது போல எதுவும் கிளியரா சொல்லலை, கிறிஸ்டல் கிளியரா சொல்லல. பட் ஆனால் ஒரு அழுத்தங்கள் இருக்கு, சீக்கிரமா முடிக்கணும், ஏப்ரல் மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு சைக்காலஜிக்கல் டெட்லைன் இருக்கு அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, மீடியாக்கள் தரப்புல பார்க்க முடியுது. இப்போ ஸ்டார்மர் அவர்கள் இருக்கட்டும், ஏன்னா 27ஆம் தேதி மார்ச் மாதம் ஸ்டார்மர் அவர்கள் பிரான்ஸ்லாம் உட்காந்து பெருமளவில் மீட்டிங் போட்டாங்க இல்லையா, அதோட சாராம்சம் என்ன, முடிவுகள் என்ன அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறாரு யூகேவோட பிரைம் மினிஸ்டர். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் ஃபின்லாண்டோட பிரசிடென்ட் டைரக்டாவே ஃப்ளோரிடாக்கு போனார். அதுக்கப்புறமா இவர் கூப்பிட்டு பேசிக்கிறாரு. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லா ஒருங்கிணைஞ்சு ஒன்னா ஒரு அழுத்தங்கள் கொடுக்கலாம் ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறது போல இவங்க பிளான் என்னமோ திட்டம் போட்டிருப்பாங்களா, அதை ட்ரம்ப் அவர்கள்ட்ட சொல்லிக்கிறாரு, அப்படியான ஆலோசனை பண்ணிக்கிறார். ஸோ யூரோப் பொறுத்த வரைக்கும் சண்டை வேணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் வேண்டாம், இது உலக போர் ஆயிரும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொல்றாரு. மேபி ஈரோ எய்டு யூஎஸ்குள்ள போறதுனால இது போல கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள்
யூரோப்போட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டா நடக்கிறதுனால இது போல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. இதே எப்படியோ அமெரிக்காவுக்கு நேரம் சரியில்லை அந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து. சரி, ஓகே. இப்போ இந்த சைடு ஒரு சைடு போயிட்டு இருந்தேன்னா நேட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கொஞ்சம் மெண்டாய் போலாமா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கிறாங்களான்னு கேள்வி இருக்கு. ஏன்னா பால்டிக் கடல் பகுதியிலாம் ரஷ்யா வந்து சபட்டாச் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, இந்த கேபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது இல்லையா. பெல்ஜியம் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா நேவல் கமாண்டர் அரேஞ்ச் பண்ணி இது போல இன்வெஸ்டிகேஷன் விட்டுருந்தாங்க. ரஷ்யாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எந்த எவிடன்ஸும் இல்லை, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது போல அவங்க தரப்பில் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இட்டாலியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஐடென்டிஃபைட் ட்ரோன் யாருது என்னதுன்னே தெரியல, அது வாட்டுக்கு ட்ரோன்ஸ் இதுக்கு ரிசர்ச் சென்டர் மேலாம் பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இதுக்கு உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா எங்க அது ரஷ்யாவோட ட்ரோனுங்க அப்படிங்கிறது போல பத்து வைக்க பார்க்குறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனால் நேட்டோ கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் தெரியுது. ரஷ்யா பல ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில. அதாவது இணைஞ்சு வாங்க செயல்படலாம், மினரல் டீல் பற்றிலாம் பேசலாம். ஏன்னா ரஷ்ய அதிபர் வந்து பேசினபடி ஒரு என்வாய் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த என்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அமெரிக்கா கூட. அமெரிக்காவே இணைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. நம்மளாம் என்ன அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகளும் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்களா ரஷ்யாவோட டைஸ் அப்படின்ற கேள்விகள் வருது. அதாவது இந்த மினரல் டீல் மட்டும் கிடையாது, அதை பற்றி ரிலேட்டடாக பேசுறது மட்டும் இல்லை, கண்டிஷன்ஸ் கோஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது மட்டும் பேசுறது இல்லை. அந்த என்வாய் தரப்பு வந்து என்ன ஒரு விஷயம் வந்திருக்குன்னா, நாங்கள் வேணா எலான் மஸ்க் அவர்களுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வேணா கொடுக்குறோம், இந்த ஸ்மால் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் இருக்குல்ல, அது வேணா நாங்கள் வேணா தரோம், மார்ஸ் மிஷனுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஆஃபர் வச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்கு அமெரிக்காவுக்கு ஆஃபர்ஸ் வைக்கிறதுக்கு. உக்ரைன் யூரோப் அல்லாத ஆஃபர் பலதும் அமெரிக்காவுக்கு வைக்கிறதுக்கு ரஷ்யானால முடியுது. ஏன்னா மினரல் கொடுக்க முடியுது, டாலரோட பவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ண வைக்க முடியும். ரெண்டாவது இது போல நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கொடுக்க முடியும். பல ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து அமெரிக்கா கொடுக்க முடியும். ஆனால் அமெரிக்கா இந்த ஆக்சுவலாக ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஒருமே கார்டு இல்லை. அமெரிக்கா கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அழுத்தங்கள் ப்ரெஷர் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு, மற்றபடி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது போல இந்த விஷயங்களை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, உக்ரைன் இல்லாம பல ஆஃபர்ஸை ரஷ்யாவுக்கு வைக்க முடியும் அமெரிக்கா அப்படின்னு சொன்னாங்கல்ல, ட்ரம்ப் அவர்கள்னால வைக்க முடியும்னு. ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. உக்ரைன் யூரோப் அல்லாத பல ஆஃபர்ஸை ரஷ்யா வேணா அமெரிக்காவுக்கு வைக்க முடியும், பல கார்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது தாக்குதல். இந்த களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த சீஸ்ஃபயர் டீல் பத்தி பேசுறாங்க இல்லையா, அழுத்தங்கள் வேணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களுக்கு கேட்டிருக்காங்க. ஏங்க இதுக்கு ஏதாவது டெட்லைன் இருக்குதுங்களா அப்படிங்கிறது போல சைக்காலஜிக்கலி ஒரு டெட்லைன் இருக்கு, ஏப்ரல் மாசத்துக்குள்ள முடிக்கிறது, அதை பத்தி பேசிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு அழுத்தங்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. பட் ஆனா இதுல என்னன்னா தொடர்ந்த உக்ரைன் தரப்புல இருந்து பிரியான்ஸ்க் பகுதி இப்போ கூட வந்து பண்ணா பிரியான்ஸ்க் பகுதியில் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சீஸ்ஃபயருங்கிறாங்க, ஆனால் இந்த சீஸ்ஃபயர்ல எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க உக்ரைன். இதை ரஷ்யா சொல்றாங்க ஓகே, ஆனால் இதை ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டரான பீட்டர் செசாடா அவர்கள் குரல் கொடுக்கிறார். தொடர்ந்து ரஷ்யாவோட எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணிட்டீங்கன்னா அது எங்க நாட்டோட இறையாண்மைக்கு எதிரானதுங்க அப்படிங்கிறதோட சொல்றாரு. ஸோ ஒருவேளை ஹங்கேரி உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, டர்க் ஸ்ட்ரீம் வழியா ரஷ்யா அதிக அளவில் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியாவுக்கு கொடுக்குறாங்க. ஸ்லோவாக்கியாவுக்கு போனால் ஹங்கேரி வழியாக தானே போகும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பயனடைகிறாங்க. இவங்க நாட்டு ஸ்டேபிளாக இருக்கணும், இந்த கரண்ட் செலவு இதெல்லாம் கம்மியாக இருக்கணும், மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அவங்களுக்கு தேவை கரண்ட்டு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா கேஸோட வேலையெல்லாம் கம்மியாக இருக்குங்க. இந்த சமயத்துல தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அடிச்சாங்கன்னா கேஸ் கொடுக்கறதுக்கு கம்மி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்விகள் வருது. இவங்களோட நியாயம் கோபமானதுதான் இவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உக்ரைன் இது போல செய்யறாங்க. ஆனா இதே உக்ரைனோட பிரசிடென்ட் ஆஃபீஸ் இருப்பாரு ஆண்ட்ரி எமார்க் அவர்கள், அவர் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, எங்க ரஷ்யா மீறிட்டே இருக்கிறாங்க, என்னங்க சும்மா கண்டினியூஸா ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு பொதுமக்கள் வாழ்கின்றப்ப எல்லாம் தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எங்க அது சீஸ்ஃபயர் இல்லைங்க, சீஸ்ஃபயர் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரியான்ஸ் பயில இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க, அது வந்து சீஸ்ஃபயர் வயலேட் பண்றதா இல்லையாமா, சொல்லவே இல்லாத விஷயத்தை தாக்குதல் பண்றது வயலேட் பண்ற மாதிரி இருக்குதாம, இது எப்படிங்க, இது மேனிப்புலேஷன் இல்லைங்களா அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கேள்விகள் இருக்கு. ஆனா ரஷ்யா தான் மேனிப்புலேட் பண்றாங்க அப்படிங்கிற இவங்க தப்புன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய சிக்கல். ஏன்னா அடுத்த தடவை திரும்ப ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள்ட்ட பேசலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த சமயத்துல எப்படி இதெல்லாம் எடுபடும் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா ரஷ்ய அதிபர் வந்து தெளிவா இது போல சொல்லுவார் இல்லையா, நீட்டா போட்டு சொல்லும் போது என்ன முடிவுகள் அந்த டைம்ல ட்ரம்ப் அவர்கள் எடுக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த மேற்குலக நாடுகளா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இவங்களாம் சேர்ந்து அழுத்தங்கள் ரஷ்யாவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க இல்லையா. ஆனா உண்மையான அழுத்தங்கள் அப்படிங்கிறது இந்த நாடுகள் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் இருக்கு.
ஏன்னா மரியா லீபென் அவர்கள் இருக்காங்க இல்லையா, பிரான்ஸோட அடுத்த அதிபராக வரலாமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கக்கூடிய அவங்க. ஏன்னா பிரான்ஸை தொடர்ந்து ப்ரொட்டஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. இந்த காரணத்துல இந்த சமயத்துல லீபென் அவர்கள் வந்து ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா ஆட்சி கையெழுப்பு பண்ணி, ஸோ அதனால லீபென் அவர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பிரான்ஸ்ல கோர்ட்டு கேஸ் போட்டுருக்காங்க. இயூவோட ஃபண்டை வந்து இவங்க கையாடல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல அது நிரூபணம் ஆயிருக்கானால பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. இதுக்கு எதிர்குரல்கள் வலுவடைஞ்சுக்கிட்டு இருக்கு பிரான்ஸ்ல அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரான்ஸோட ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு அழுத்தம் இருக்கு, அதனால தான் இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. அப்படியே மால்டோவாக்கு வந்துட்டோம்னா, மால்டோவாவில் கஸ்டல் அவர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. ஸோ இதே காரணம் தான். ஏன்னா கஸ்டல் அவர்கள் அது வந்து ககுசியாங்கிறது தனி ஒரு அட்டானமஸ் இருக்கக்கூடிய பகுதி. எப்படி டென்மார்க் வந்து கிரீன்லாண்டோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மால்டோவாவில் ககுசியா. அதை ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதிபர் தான் கஸ்டல். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, நாங்கள் எங்களோட வலிமையை காட்டுவோம். அங்கே இருக்கிற மக்கள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொமேனியாலையும் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் டார்கஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வேண்டாம் இது பண்ணலாம் ஜெயிலில் போடலாம் அப்படிங்கிறலாம் யோசனை பண்ணாங்க. ஆனால் போராட்டங்கள் பெருமளவில் இருக்கும் அப்படின்றதுனால எலெக்ஷனில் நிற்க முடியாதது போல கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அழுத்தங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் இருக்கே தவிர ரஷ்யாவுக்கு இவங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இந்த உலக நாடுகள், அதுவும் குறிப்பாக மேற்குலக நாடுகள் எடுக்க போகிறாங்க. தொடர்ந்து இது எஸ்கலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற யோசனைக்கு வர போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதே யூரோப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக பெரும் பிரஷர் கிரீன்லாந்து, அதுவும் குறிப்பாக டென்மார்க். டென்மார்க்கோட ஃபெட்ரிக்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிரீன்லாண்டுக்கு போக போகிறாங்களாம். ஏன்னா அவங்களோட தானே செமி ஆட்டோனமஸ். ஸோ அங்கே போய், ஏன்னா இப்போ தான் ஜேடி வேன்ஸ் அவர்கள் அவங்களோட ஒய்ஃப்லாம் வந்து போயிருக்கிறாங்க. ஸோ அங்கே போய் டேரெக்டாக ஒரு விசிட் விட்டு என்ன நடந்திருக்கு ஏது நடந்துக்கலாம் பார்வையிட்டு அவங்க ஒரு ஆஃபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வைக்க போகிறதா சொல்லிக்கிறாங்க. அதாவது இது எங்களோட பகுதியாகவே இருந்துக்கிட்டோம், ஆனால் உங்களுக்கு சில உரிமைகள் தரலாம், ஒரு சில பேசலாம், நெகோசியேட் பண்ணலாம், ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன மாதிரியான ஆஃபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வைக்க போகிறாங்க, இது ட்ரம்ப் அவர்களை ஃபேவர் பண்ணுமா, அதனால அந்த ஆஃபர் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்றபடி டென்மார்க் இணையா அமெரிக்கானால போக முடியுமா, இல்லை முடியாது வம்படையா நான் எனக்கு எடுத்தது தான் ஆவேன் அப்படிங்கிறது போல அமெரிக்கா வீம் பிடிச்சிட்டு நிற்பாங்களா, என்ன நடக்கும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப், பை.